ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கங்க. நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டை விட 2 தட்டு அதிகமாகவே சாப்பிடுவாங்கங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/4 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 5 கத்திரிக்காய், இது மாதிரி 4 பக்கம் கீரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காவெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு 50% வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பூண்டு, அது கூடவே பச்சை மிளகாய், ஒரு 3 துண்டு இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 1/4 மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 50% வதங்கினா போதுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மையாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இந்த மசாலாலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளிக்கரைசலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சுட சுட சாதத்து கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அது கூடவே ஒரு முட்டை ஆம்லெட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கங்க, சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகேங்க, இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.